தொடர்ந்து பேசிய அவர், நடந்து முடிந்த தேர்தல் முடிவு அதிர்ச்சி அளித்தது. ஜனாதிபதி ஆட்சி அமைந்துவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்தோம். நாம் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்போம். நாம் எத்தகைய முடிவு எடுத்திருந்தாலும் விமர்சனங்களை வீசத்தான் செய்வார்கள். திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய மதசார்பற்ற நாம் அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் ஆதரவு கொடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமைந்துவிடக்கூடாது, தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றக்கூடாது என்ற நோக்கத்தில் பிரச்சாரம் செய்தோம், எதிர்த்து களமாடினோம். இதனால் பாஜகவின் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், IUML-ஐ விமர்சிக்க அவர்களுக்கு துணிச்சல் இல்லை. விசிக அமைச்சரவையில் பங்கேற்றதை பொறுத்துக்கொள்ள முடியாத கும்பல் நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிறார்கள். விசிகவை விமர்சித்த திமுக MP ராசாவை கண்டித்து எவ்வித போராட்டங்களையும் முன்னெடுக்க வேண்டாம்.